அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சேனலில் 2 வினை சொற்களின் வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். வினை அப்படின்னா செயல் அப்படிங்கிற பொருள். இப்போ வினைச்சொல் அப்படிங்கிற போது செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடிய சொல் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குவிந்து, குவித்து. ஸோ இது ரெண்டுக்குமான பொருள் பாருங்கள். குவிந்து அப்படின்னா தானாக குவிதல் அப்படிங்கிற பொருள். குவித்து அப்படின்னா ஒருவர் குவித்து வைக்கிறது, அதாவது குவிந்து கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தானாகவே குவிந்து இருக்கிறது. குவித்து அப்படின்னா ஒருவர் குவித்து வைக்கிறது, அதுதான். அடுத்து நனைந்து. இங்கே பாருங்கள், நனைந்து அப்படின்னா மழையில் நனைதல் அப்படிங்கிற பொருள் வருது. நனைத்து அப்படின்னா ஒருவர் நனைச்சி வைக்கிறது, அதான். அடுத்து மறைந்து அப்படின்னா மேகம் மறைதல் அந்த பொருளை குறிக்கும். மறைத்து அப்படின்னா மறைச்சி வைக்கிறது, அதாவது ஒளித்து வைத்தல் அந்த பொருள் வரும். அடுத்து அழிந்து. அழிந்துனா பழையன அழிந்து போகிறது, அழிதல். அழித்து அப்படின்னா ஒருவர் சிதைக்கிறது, அழிக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். அழிந்துனா பழையன அழிந்து போகிறது, அழித்து அப்படின்னா ஒருவர் சிதைக்கிறது அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து உடைந்து. உடைந்துனா என்ன? கண்ணாடி உடைகிறது. உடைத்து அப்படின்னா கல்லை உடைத்தல் அப்படிங்கிற பொருள். மடிந்து. மடிந்துனா பூக்கள் மடிந்து போதல், பூக்கள் மடிதல் அப்படிங்கிற பொருள். மடித்து அப்படின்னா மடித்து வைத்தல், துணிமணிகளெல்லாம் சுருட்டி மடித்து வைப்போம் இல்லையா, அதுதான். அடுத்து ஒளிந்து அப்படின்னா பயந்து ஒளிஞ்சிக்கிறது, அந்த ஒளிதல். ஒளித்து அப்படின்னா ஒரு பொருளை மறைச்சி வைக்கிறது, ஒளித்து வைக்கிறது. அடுத்து ஒடிந்து. ஒடிந்துனா என்ன? கிளைகளை ஒடிக்கிறது, அந்த ஒடிந்து. ஒடித்து அப்படின்னா குச்சியை ஒடித்தல். இப்போ கிளைகள் ஒடிந்து போகுது அப்படின்னு சொல்லுவோம், இதை குச்சியை ஒடித்தல் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு தான் ஒடித்து. அடுத்து தீர்ந்து. தீர்ந்துனா என்ன? தீர்ந்து போகிறது, ஒரு பொருள் தீர்றது. தீர்த்து அப்படின்னா சிக்கலை தீர்த்து வைத்தல் அந்த பொருள். அடுத்து நிறைந்து. நிறைந்துனா என்ன? குளம் நிறைஞ்சி இருக்குது, நிறைதல்ங்கிற பொருள். நிறைத்து அப்படின்னா குடத்தை நிரப்பி வைத்தல், அந்த நிறைத்து அப்படின்னு வரும். அடங்கி அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, அமைதியாக அடங்கி இருக்கிறது. அடக்கி அப்படின்னா விலங்கை கட்டுப்படுத்துதல், ஏதாவது ஒன்று அடக்கி வைக்கணும் அந்த விலங்கை, அதான் அதை சொல்லியிருக்காங்க. குறைந்து அப்படின்னா அளவு குறைஞ்சி இருக்கிறது, அளவு குறைதல். குறைத்து அப்படின்னா விலையை குறைத்து பேசுறது, அது. அடுத்து வளர்ந்து அப்படின்னா செடி வளர்றது. வளர்த்து அப்படின்னா குழந்தையை வளர்த்தல் அப்படிங்கிற பொருள். அடுத்து பாருங்க, உயர்ந்து அப்படின்னா மலை உயர்வாக இருக்கிறது, அதான் மலை உயர்தல்ங்கிற பொருள். உயர்த்தி அப்படின்னா கொடியை ஏற்றுதல், கொடியை உயர்த்தி ஏற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கொடி ஏற்றுதல்ல பொருள். தணிந்து அப்படின்னா வெப்பம் தணிதல், வெப்பம் தணிந்து அப்படிங்கிற பொருள். தணித்து அப்படின்னா தாகத்தை தணித்து கொள், ஸோ அந்த தணித்தல் வரும். கரைந்து அப்படின்னா உப்பு கரைதல், ஸோ உப்பு கரைக்கிறோம் இல்லையா, அந்த கரைந்து. கரைத்து அப்படின்னா மாவை தூளாக்கி கலக்கிறது, அதான் கரைத்து. கலந்து அப்படின்னா இரண்டும் இணைகிறது, ரெண்டையுமே ஒன்றா கலக்கிறது. கலக்கி அப்படின்னா நீரை குழப்புதல் அப்படிங்கிற பொருள், அதாவது பிளெண்ட் பண்ணுறது. அடுத்து சரிந்து. சரிந்துன்னா மண் சரிதல், மண் சரிஞ்சு போகிறது, அது. சரித்து அப்படின்னா மரத்தை சாய்ச்சி வைக்கிறது, இந்த மாதிரி சாய்ச்சி வைக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அதான் மரத்தை சாய்த்தலுக்கு சரித்து அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து திரிந்து. திரிந்துனா பால் கெடுறது, பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. திரித்து அப்படின்னா நூலை திரிக்கிறது, அதான் திரின்னு சொல்லுவோம். அடுத்து முறிந்து அப்படின்னா சங்கிலி முறிதல். இதே முறித்து அப்படின்னா எதிர்ப்பை நீக்கிறது, முறிச்சுன்னா அதை முறிச்சு விட்டுரு, அதாவது எதிர்ப்பை நீக்குதல் அப்படிங்கிற பொருள். அடுத்து நெகிழ்ந்து அப்படின்னா நம்ம உள்ளம் உருகுதல், உள்ளம் நெகிழ்ந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். நெகிழ்த்தி அப்படின்னா ஆடையை தளர்த்துதல், ஸோ நெகிழ்த்தினா ஆடையை தளர்த்துதல்ங்கிற பொருள். சுருங்கி அப்படின்னா துணி சுருங்குது இல்லையா, அந்த சுருங்குறது.
சுருக்கி அப்படின்னா பேச்சை குறைக்கிறது, கொஞ்சம் பேச்சை சுருக்கி பேசு அப்படின்னு, அதான் பேச்சை குறைக்கிறதுங்கிற பொருள். அடுத்து விரிந்து அப்படின்னா பரப்பளவு கூடுறது, நல்லா விரிந்து விரிவா. விரித்து அப்படின்னா பாய் விரித்தல் அப்படிங்கிற பொருள். அடுத்து பாருங்க, குளிர்ந்து. குளிர்ந்துன்னா காற்று சில்லுன்னு வீசுறது, குளிர்ந்த காற்று அதான். குளிர்த்து அப்படின்னா மகிழ்ச்சி ஊட்டுறது, குளிர்வித்த செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் குளிர்த்துனா மகிழ்ச்சி ஊட்டல். எரிந்து அப்படின்னா தீ எரிகிறது. எரித்து அப்படின்னா குப்பையை சாம்பலாக்குறது, எரிச்சு சாம்பலாக்கிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, அவிந்து. அவிந்து அப்படின்னா நெருப்பு அணைதல்ங்கிற பொருள், அதாவது அவிஞ்சு போச்சு நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நெருப்பு அணைதல். அவித்து அப்படின்னா உணவை வேக வச்சு சாப்பிட்றது, அதாவது அவிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவித்து. பிணைந்து. பிணைந்து அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சேர்தல் அப்படிங்கிற பொருள், அதாவது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பது, சேர்ந்து இருக்கிறது. இந்த பிணைத்து அப்படின்னா கயிற்றால் கட்டி இருக்கிறது, ஒன்னே பிணைச்சி கயிற்றால் கட்டி வைக்கிறது அப்படிங்கிற பொருள். அடுத்து வளைந்து அப்படின்னா இயல்பாக வளைதல் அப்படின்னு, வளைஞ்சு கொடுக்கறது அதான். வளைத்து அப்படின்னா இரும்பை வளைத்தல், ஏதாவது ஒன்று நம்ம வளைக்கிறது அதுக்கான பொருள். அடுத்து நிமிர்ந்து. நிமிர்ந்துனா என்ன, நேராக நிற்றல், அதான் நிமிர்ந்து நில் அப்படிங்கிறது. நிமிர்த்தி அப்படின்னா சாய்ந்ததை சரி செய்தல், அதாவது நிமிர்த்தி பண்ணத சரி பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்து தளர்ந்து அப்படின்னா சோர்வடைகிறது, நான் ரொம்ப தளர்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சோர்வடைகிறது. தளர்த்தி அப்படின்னா கட்டை அவிழ்த்தல், அதை தளர்த்தி விட்டுருங்க, அதனால் அவிழ்த்து ஃப்ரீயாக அப்படியே கட்டை அவிழ்த்து வைக்கிறது, அதான் தளர்த்தி. அடுத்து உருண்டு. உருண்டு அப்படின்னா பந்து உருள்றது, அதுதான் உருண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உருட்டி அப்படின்னா மாவை உருண்டையாக்குறது, இந்த மாவை உருட்டி கொடு, மாவு உருட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மாவை உருண்டையாக்குறது. அடுத்து புரண்டு. புரண்டுனா நீர் புரளுதல் அப்படிங்கிற ஒரு பொருள், அதாவது நீர் புரண்டு ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். புரட்டி அப்படின்னா பக்கத்தை திருப்புதல், ஸோ பக்கத்தை புரட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் திருப்புறது. சுழன்று அப்படின்னா காற்று சுழலுறது. சுழற்றி அப்படின்னா கயிற்றை சுற்றுதல், சொலட்டி அடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கயிற்றை சுழட்டி, அந்த மாதிரி சுழற்றினா கயிற்றை சுற்றுறது. அதிர்ந்து அப்படின்னா பூமி அதிர்றது. அதிர்த்து அப்படின்னா சத்தமிட்டு மிரட்டுறது, அதுதான் அதிர்த்து அப்படின்னு சொல்லுவோம். மலர்ந்து அப்படின்னா ஒரு பூ மலர்றது. மலர்த்தி அப்படின்னா முகத்தை பொலிவாக வச்சுக்கிறது, அதுதான் மலர்த்தினா முகத்தை பொலிவாக்குதல். சிவந்து அப்படின்னா கண் சிவத்து போகிறது, அந்த சிவத்தல் அதை சொல்லுவோம். சிவப்பாக்கி அப்படின்னா வண்ணம் பூசுறது. அடுத்து வெளுத்து அப்படின்னா வானம் வெளுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மழை பெஞ்சு முடிச்சது வானம் வெளுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வானம் வெளுத்தல். இந்த வெளுத்து அப்படின்னா துணியை தூய்மை செய்தல், ஸோ துணியை வெளுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அடுத்து நெய்ந்து. நெய்ந்து அப்படின்னா துணி பழமையாகிறது, துணி நஞ்சி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நைந்து அப்படிங்கிறது. நைத்து அப்படின்னா பொருளை சிதைக்கிறது, நைத்து அப்படின்னா ஒரு பொருளை சிதைக்கிறது. மிதந்து அப்படின்னா நீரில் மிதக்கிறது தான், மிதத்தல். மிதக்க விட்டு அப்படின்னா படகை விட்டு பயணம் செய்ய வைக்கிறது, அதான் மிதக்க விட்டு. மூழ்கி அப்படின்னா நீருக்குள்ளே செல்றது, நீருக்குள்ளே மூழ்கி போகிறது. மூழ்கடித்து அப்படின்னா நீருக்குள்ளே அமிழ்த்துறது, நம்ம அழுத்துவோம் மூழ்கடிக்கிறது. தேய்ந்து. தேய்ந்துனா கல் தேய்கிறது. தேய்த்து அப்படின்னா துணி துவைத்தல், துணியை நல்லா தேய்ச்சி துவைக்கிறது, அந்த மாதிரி தேய்த்து. பொழிந்து அப்படின்னா மழை பொழிகிறது. இந்த பொழிந்து அப்படின்னா அன்பை சொரிதல், அன்பை பொழிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் வரும். உதிர்ந்து அப்படின்னா சருகுகள் விழுறது, சருகுகள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விழுவும். உதிர்த்து அப்படின்னா பூக்களை பறித்தல், ஸோ பூக்களை நம்மளா பறிக்கிறது, ஸோ அதான் உதிர்த்து. முளைத்து அப்படின்னா விதை வளர்றது, விதை எப்படியும் முளைச்சி வரும் இல்லையா, அதுக்கு.
முளைக்க வைத்து அப்படின்னா விதையை நம்ப ஊன்றுதல். அடுத்து இயங்கி அப்படின்னா எந்திரம் ஓடுதல், அதான் இயங்கி. இயக்கினா வாகனம் ஓட்டுறது, வாகனத்தை நம்ம இயக்கிறது. திருந்தி, ஸோ திருந்தினா என்ன, குணம் மாறுறது. ஸோ அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம். திருத்தி அப்படின்னா ஒரு பிழையை சரி செய்கிறது, திருத்தி எழுது அப்படி. பாய்ந்து அப்படின்னா நீர் ஓடுறது, நீர் பாய்ந்து ஓடுகிறது. பாய்ச்சி அப்படின்னா வயலுக்கு நீர் பாய்ச்சிறது. வீழ்ந்து அப்படின்னா கீழே விழுறது. வீழ்த்தி அப்படின்னா எதிரியை தோக்கடிக்கிறது. மேய்ந்து அப்படின்னா ஆடு மேய்கிறது. மேய்த்து அப்படின்னா மாடு மேய்த்தல். அடுத்து எழுந்து அப்படின்னா உறக்கம் நீங்குதல். ஸோ உறக்கத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கிறது. எழுப்பி அப்படின்னா மற்றவரை தூக்கத்திலிருந்து நம்ம எழுப்பி விடுறது. தெரிந்து, தெரிந்துனா விபரம் அறிதல், தெரிஞ்சிக்கிறது. தெரிவித்து அப்படின்னா தகவல் சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறது. புரிந்து அப்படின்னா கருத்தை அறிஞ்சிக்கிறது, புரிஞ்சிக்கிறது. புரிய வைத்து அப்படின்னா விளக்கம் அளிக்கிறது. உணர்ந்து அப்படின்னா உண்மையை அறிதல், நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதான் உண்மையை அறிதல். உணர்த்தி அப்படின்னா பாடம் கற்பித்தல். கசிந்து அப்படின்னா நீர் வெளியேறது, கசிஞ்சி. கசிய விட்டு அப்படின்னா திரவத்தை நம்ம சிந்த விடுறது, அதுதான். தாழ்ந்து அப்படின்னா என்ன, பணிவு கொள்ளுதல், அதாவது தாழ்ந்து வணங்குறது, அதான் பணிவு கொள்ளுதல். தாழ்த்தி அப்படின்னா இழிவுபடுத்துறது, தாழ்த்தி பேசுகிறாங்கன்னு சொல்லுவோம்லே, இழிவுபடுத்துறது. நகர்ந்து அப்படின்னா இடம் மாறுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது, அதான் இடம் மாறுதல். நகர்த்தி அப்படின்னா என்ன, பொருளை தள்ளி வைக்கிறது, அதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். தங்கி அப்படின்னா ஓரிடத்துல தங்கி இருக்கிறது, அதான் ஓரிடத்தில் இருத்தல். தங்க வைத்து அப்படின்னா விருந்தினரை உபசரிக்கிறது, அவங்கள தங்க வச்சு உபசரிக்கிறது. அடுத்து விழித்து அப்படின்னா கண் விழிக்கிறது. விழிப்பித்து அப்படின்னா என்ன, அறிவுறுத்துதல். உறங்கி அப்படின்னா தூங்குறது. உறங்க வைத்து அப்படின்னா குழந்தைய தூங்க வைக்கிறது. ஆடிக்கொண்டிருந்தது அப்போனா தானாக ஆடுதல், அதுதான் ஆடிக்கொண்டிருந்தது. ஆட்டிக்கொண்டிருந்தது அப்படின்னா யாராவது ஒருவர் ஆட்டுதல். அடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னா இயல்பாக ஓடுறது, அதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஓட்டிக்கொண்டிருந்தது அப்படின்னா வாகனத்தை யாராவது இயக்கிறது, வாகனம் ஓட்டிக்கொண்டிருந்தது. ஓகே. அடுத்து பாடிக்கொண்டிருந்தது அப்படின்னா ஒரு பறவை பாடுதல், அதான் பாடிக்கொண்டிருந்தது. பாடுவித்து அப்படின்னா மற்றவரை பாட வைக்கிறது, மற்றவரை பாடுவித்து பார்க்கறது, அதான் மற்றவரை பாட வைத்தல். நின்றிருந்தது அப்படின்னா மரம் நின்றிருத்தல். நிறுத்தி இருந்தது அப்படின்னா வாகனத்தை நிறுத்தி வைக்கிறது. அமர்ந்திருந்தது அப்படின்னா ஒரு பறவை அமர்தல். அமர்த்தி இருந்தது அப்படின்னா ஒருவரை உட்கார வைக்கிறது. காய்ந்தது அப்படின்னா வெயிலில் காய்வது. காய வைத்தது அப்படின்னா துணியை உலர வைக்கிறது. நனைந்தது அப்படின்னா மழையில் நனைகிறது. நனைத்தது அப்படின்னா நீரை சிந்துதல், இப்போ நனைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா தண்ணியில், அதான். அடுத்து மடிந்தது அப்படின்னா உயிர் நீத்தல், மடிஞ்சிடுச்சது. ஸோ யாராவது உயிர் போயிடுச்சு, ஒரு பறவை மடிந்தது அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து மடித்தது அப்படின்னா காகிதத்தை சுருட்டி வைக்கிறது, மடித்து வைக்கிறது, ஒரு பேப்பரை மடிக்கிறது, துணி மடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதான். விரிந்ததுன்னா பூ விரிகிறது. விரித்ததுன்னா சிறகை விரிக்கிறது. குவிந்ததுன்னா தானியத்தை குவிச்சு வைக்கிறது. குவித்ததுன்னா பணத்தை சேர்த்தல், பணம் குவிந்து கிடக்குதுன்னு சொல்லலாம், அது மாதிரி குவித்ததுன்னா பணத்தை சேர்த்தல்ங்கிற பொருள். முடிந்தது அப்படின்னா ஒரு செயல் முடிகிறது. முடித்தது அப்படின்னா வேலையை செஞ்சு முடித்தல். பிறந்தது அப்படின்னா குழந்தை பிறத்தல். பிறப்பித்தது அப்படின்னா ஒரு ஆணையை பிறப்பித்தல். வளர்ந்தது அப்படின்னா மரம் வளர்தல். வளர்த்தது அப்படின்னா செடியை பராமரிக்கிறது. உருண்டதுன்னா கல் உருண்டு போகிறது. உருட்டியது அப்படின்னா சக்கரத்தை சுழற்றுறது. புரண்டதுன்னா நீர் புரளுதல். புரட்டியதுன்னா பக்கத்தை திருப்புதல். சுழன்றது, பம்பரம் சுழல்றது. சுழற்றியது அப்படின்னா வாளை சுழற்றுதல்.
வளைந்ததுன்னா வில் வளைதல். வளைத்தது அப்படின்னா கம்பியை வளைக்கிறது. நிமிர்ந்ததுன்னா உடல் நிமிர்தல். நிமிர்த்தியது அப்படின்னா தூணை நேராக்கிறது. ஒடிந்ததுன்னா ஒரு கோல் ஒடிதல், கிளை ஒடிதல் அந்த மாதிரி. ஒடித்தது அப்படின்னா கிளை முறித்தல், கிளையை ஒடிக்கிறது, குச்சியை உடைக்கிறது இந்த மாதிரி. கிழிந்ததுன்னா துணி கிழிதல். கிழித்தது அப்படின்னா காகிதத்தை உருக்குலைத்தல். காகிதத்தை கிளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தது. ஒளிந்தது அப்படின்னா ஆள் ஒளிதல். ஒளித்தது அப்படின்னா பொருளை புதைச்சி வைக்கிறது, அதாவது மறைச்சி வைக்கிறது, அதே பொருள் தான் வரும். மறைந்தது அப்படின்னா நிலவு மறைதல். மறைத்தது அப்படின்னா உண்மையை சொல்லாமல் மறைக்கிறது. அழிந்ததுன்னா ஒரு நகரம் அழிதல். அழித்தது அப்படின்னா எதிரியை நீக்கிறது. தெளிந்ததுன்னா நீர் தெளிதல். தெளித்தது அப்படின்னா நீரை சிந்துறது, தெளிக்கிறது. கரைந்ததுன்னா பனி கரைதல். கரைத்தது அப்படின்னா வெள்ளத்தை பாக கரைக்கிறது. கலந்தது அப்படின்னா பால் கலத்தல். கலக்கியது அப்படின்னா குட்டையை சேராக்கிறது, கலக்கிறது. சரிந்தது அப்படின்னா கரை சரியறது. சரித்தது அப்படின்னா குடத்தை கீழே சாக்கிறது. குளிர்ந்ததுன்னா வெப்பம் தணிகிறது. குளிர்த்தியது அப்படின்னா ஆறுதல் அளிக்கிறது மற்றவங்களுக்கு. வெப்பமானது அப்படின்னா சூடாதல். வெப்பமாக்கியது அப்படின்னா சூடுபடுத்துறது. சிவந்தது அப்படின்னா முகம் சிவத்து போகிறது. சிவப்பாக்கியதுன்னா வர்ணம் பூசுறது. கருத்தது அப்படின்னா மேகம் கருத்தல். கருப்பாக்கியது அப்படின்னா மை கொண்டு எழுதுறது. வெளுத்தது அப்படின்னா பொழுது விடிகிறது. ஸோ வானம் வெளுத்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த வெளுத்தது அப்படின்னா சலவை செய்கிறது துணிகளில். அடுத்து மணந்தது அப்படின்னா மலர் மணத்தல். மணமுடித்தது அப்படின்னா திருமணம் செய்கிறது. இனித்தது அப்படின்னா சுவை தருது. இனிப்பாக்கியது அப்படின்னா சர்க்கரையை சேர்க்கறது. கசந்தது அப்படின்னா வேம்பு கசத்தல். கசக்கியது அப்படின்னா துணியை பிழிதல், பேப்பரை கசக்கிறது இந்த மாதிரி இருக்கும், அதாவது துணியை பிழிதல். புளித்தது அப்படின்னா மாவு புளித்தல். புளிப்பாக்கியது அப்படின்னா புளி சேர்த்தல். கார்த்தது அப்படின்னா மிளகாய் கார்ப்பது, காரமாக இருக்கிறது. காரமாக்கியது அப்படின்னா மசாலா சேர்த்தல். வற்றி போனது அப்படின்னா கிணறு வற்றுதல். வற்ற வைத்தது அப்படின்னா நீரை சுண்ட செய்கிறது, நல்லா நீரை சுண்ட வற்ற வச்சிடுறது, அதுதான் பொருள். ஊறியது அப்படின்னா நீர் ஊறுதல், நீர் ஊறுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஊற வைத்தது அப்படின்னா தானியத்தை நீரில் ஊற வைக்கிறது. மொய்த்தது அப்படின்னா ஈ மொய்த்தல். மொய்க்க வைத்தது அப்படின்னா இனிப்பை சிந்தியது. தாழ்ந்தது அப்படின்னா நிலை தாழ்கிறது. தாழ்த்தியது அப்படின்னா கொடியை கீழே இறக்குறது, அதையும் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்கிறத அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிறத நான் சொல்கிறேன். பை பாய்.